இது இன்னைக்கு வந்த பார்சல். இது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது இந்த saree பின்னு இதுக்கெல்லாம் பின்னு குத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பின் வந்து அப்படியே புடவையிலெல்லாம் சிக்கி அந்த இடம் ஓட்டை ஆகிடும் இல்லையா, அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இது இந்த பின்னு எப்படி இருக்குது. நம்ம ஊக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். அதேமாரி இப்போ ஃப்ரண்ட்டில் எதுவும் ஓப்பன் பெருசாக இருக்குது, அதை வந்து இது பண்ணணுன்னா கூட இந்த பின்னை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. எப்படி இருக்கா. இதில் வந்து மேலே வந்து ஒரு ரிவீட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது பின்னு. இந்த இது அதை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி வைக்க வேண்டியது தான். அதை பிடிச்சிட்டு திறந்தால் தான் திறக்க வருது. சும்மா அழுத்தம்னா திறக்க வரல. இந்த ரிவீட்டுக்குள்ள பின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்கு இல்லையா, அதை இப்படி அமுக்கிட்டு இப்படி திறந்தோம்னா தான் இப்படி எடுக்க வருது. அதுக்கப்புறம் டைட்டாக பிடிச்சிக்குது. இதுமாரி இது 20 பின்னு. 20 பின்னு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். 20 பின்னு சேர்த்து 20 இருக்கான்னு பார்த்துருவோம். 2 4 6 8 10 12 14 16 18 20 20 இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்மைலி டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த இது வந்து நான் ட்ரெஸ்ஸுலேயும் நான் இது பண்ணி காமிக்கிறேன். நல்லாயிருக்கு. இது மீஷோவில் தான் வாங்கினேன். 20 பீசஸ் வந்து 100 ரூபா. ஒன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு வந்து ட்ரெஸ்ஸில் வந்து சும்மா ஸ்டைலுக்காக அழகுக்காக குத்திக்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பின்னை, இந்த பட்டன்ஸை. பட்டனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நான் என்னோடய ட்ரெஸ்ஸில் போட்டு காமிக்கிறேன். இந்த ரெடிமேட் ட்ரெஸ் வந்து நெக்கு வந்து நீளமாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு வந்து இந்த பட்டனை வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கிட்டாக்க இன்ஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தையல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். அவசரத்துக்கு பண்ணுறதுக்கு இந்த பட்டனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.